சொன்னது மாதிரி இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிராயிங்கோட பேசிக். அது என்ன பேசிக்? இது பண்ணால் டிராயிங் ஃபுல்லாக வந்துடுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முன்னாடி இருந்ததை விட இப்போ நீங்கள் தெளிவாகவே டிராயிங் பண்ணலாம். அது மட்டும் இல்லைங்க, பேசிக்கு மிக முக்கியமானது ப்ராக்டிஸ். அது என்ன ப்ராக்டிஸ்? வெரி சிம்பிளுங்க. ஒரு நோட்டும் ஒரு பென்சிலும் இருந்தால் போதும். நம்ம ப்ராக்டிஸாக முக்கியமாக என்ஜாய்மெண்ட்டாக பண்ணலாம். வாங்க எந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பொதுவாக பில்டிங் கட்டும்போது பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அதுபோல் டிராயிங் பேசிக்கில் ப்ராக்டிஸுங்கிற பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் டிராயிங்கிற பில்டிங் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை ஏன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் டெய்லியும் ப்ராக்டிஸ் பண்ணணும், இந்த டயத்தில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும், இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். மொபைல் நோண்டும் போதோ டிவி பார்க்கும்போது ஏதோ ஒரு டயத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த ஷேப் தான் டிராயிங் பண்ணணும் அப்படின்னு கிடையவே கிடையாது. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பை நீங்கள் டிராயிங் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளியரான தெளிவான ஒரு லைன் கிடைக்கும். லைன்னா என்ன? கோடுனா என்ன? 2 புள்ளிகள் சேருவது ஒரு கோடு. பல வகையான வளைவான கோடுகள் சேர்வது தான் ஒரு டிராயிங். ஸோ எனக்கு ப்ராக்டிக்ஸ்லாம் முடிஞ்சிச்சிங்க. இப்போ எப்படி டிராயிங்காக ஸ்டார்ட் பண்ணுறது, எதுலேருந்து டிராயிங்கை ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிராயிங்க்கு பேசிக்கான குச்சோவியம் எனப்படும் ஸ்டிக் டிராயிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டிக் டிராயிங்னா என்ன, அது எங்கேருந்து வந்துச்சு? சுமார் 15,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐரோப்பா, ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா போன்ற நாடுகளில் ஓவியர்கள் தங்கள் படைப்புகளை பாறையிலையும் குகையிலையும் வரைஞ்சி வச்சுட்டு போனாங்க. இந்த பேசிக் டிராயிங்கை வச்சு காலப்போக்கில் பின்னாடி வந்த ஓவியர்கள் தங்களின் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வரைஞ்சி இப்போ மாடர்ன் ஆர்ட் வரை நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸ்டிக் டிராயிங்கில் வெரி இம்பார்ட்டண்டான ஒன்றுங்க. அது மட்டும் இல்லை, ஹியூமன் பீயிங்ஸ், அதாவது மனுஷனை வரையணும்னா ஸ்டிக் டிராயிங் இருந்தால் தான் அதோடய ஃபார்ம் கரெக்டாக வருங்க. அது மட்டும் இல்லை, வேறு எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலுமே ஸ்டிக் டிராயிங் இருந்தால் கண்டிப்பாக அதோடய ஃபார்ம் மாறாமல் இருக்குங்க. மேலே உள்ள ப்ராக்டிஸ் மாதிரியே இந்த ஸ்டிக் டிராயிங்கையும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பின்னாடி வர வீடியோவில் நான் ஏன் ஸ்டிக் டிராயிங் பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுப்பீங்க. ஓகேங்க, இந்த டிராயிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு 20 தடவையாவது ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பேங்க. இப்போ தெரியுதா நான் ஏன் உங்களை ப்ராக்டிஸ் பண்ண சொல்கிறேன்ட்டு. மேலே உள்ள எல்லா ப்ராக்டிஸும் லைன் டிராயிங் தாங்க, அதுவும் 2D லைன் டிராயிங் தாங்க. இப்போ நம்ம 3D லைன் டிராயிங்க்கு போவோமா? 3D லைன் டிராயிங் வெரி ஈஸி தாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற தீப்பெட்டியை நமக்கு தேவையான பொசிஷனில் வச்சு நம்ம வரைய ஆரம்பிக்கலாம். கண்டிப்பாக ஃபஸ்ட் எடுத்தோன்னா அதை இப்படி வச்சு அப்படி வச்சு நம்மளால் வரைய முடியாது. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முப்பரிமாணத்தில் நீங்கள் 3D வியூவில் வரைய ஆரம்பிச்சிங்கன்னா எல்லா பொருளையும் நீங்கள் 3Dயாகவே பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு பொருளையும் வரையும் போது ஃப்ளாட்டாக வரையாமல் ஒரு முப்பரிமாண தோட்டத்தில் நீங்கள் வரைய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ உங்களுக்கு 3D எஃபெக்ட் ஈஸியாக ஒரு பொருளில் கிடைக்கும். அது மனுஷனாக இருக்கட்டும், இல்லை அது விலங்காக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஒரு திங்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு திங்ஸை பார்த்தாலும் நீங்கள் ஒரு 3D வியூவில் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. வரையும் போது அதை அப்படியே நீங்கள் 3D வியூவில் வரைய ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால் நீங்கள் இந்த தீப்பெட்டியை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க.
2D டிராயிங் அண்ட் 3D டிராயிங் ரெண்டுத்துக்கான பேசிக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ நீங்கள் தான் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்போ தான் ஒரு லைன் கிளியராக உங்களுக்கு கிடைக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ இனிமேல் நீங்கள் ப்ராக்டிஸ் ஒன்று மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருக்கணும். அடுத்த வீடியோவில் ஒரு டிராயிங்க்கான டீட்டெயில்ஸ் அண்டு ஷேடிங் அண்டு கலரிங் எல்லாமே உங்களுக்கு நான் கற்றுத்தர போகிறேன். ஒவ்வொரு வீடியோவில் எண்டில் வந்து ஃபோட்டோஷாப் கற்றுத்தரேன்னு சொல்லியிருந்தேன். இன்னும் 2-3 வீடியோ கழித்து உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணி பேசிக்கான ஃபோட்டோஷாப்பையும் நான் உங்களுக்கு கற்றுத்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா டிஸ்பிளேயில் தெரிகிற 3மே கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் செஞ்சுருங்க. அது உங்களுக்கே தெரியும். மறக்காமல் பெல் ஐக்கான். நன்றி, வணக்கம்.